Hello and welcome to KNP Kitchen. இன்னைக்கு Aliv, Halim or garden crest அந்த சீடோட யூசேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சூப்பர் ஃபுட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டா கூட இதில் அவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூமும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஆரம்பித்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கிராஜுவலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசேஜ்லாம் வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். இதை நார்த் இந்தியாவில் டியூரிங் வின்டர் இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஜென்ரலாக பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை நார்த் இந்தியாவில் லட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை நான் ஒரு 1/4 கப் எடுத்து அதை சோக் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரில். அதை நீங்கள் வாட்டரில் நார்மலாகவும் சோக் பண்ணலாம். இல்லாட்டி இந்த தேங்காய் தண்ணியில் கூட நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். தேங்காய் தண்ணி வாட்டரும் சேர்ந்து கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சோக் பண்ணிக்கலாம். இதை குட் ஃபேட்டோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது தான் இது பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால இந்த கோகோனட்டில் நல்ல குட் ஃபேட் இருக்கிறதுனால இதை தேங்காய் போடுவாங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் இது லட்டு நார்மல் லட்டு மாதிரி இருக்காது. இது ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். நம்ம சியா சீட்ஸ்லாம் சோக் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால இது ஒரு சாஃப்ட் லட்டு மாதிரி வரும். இந்த லட்டு பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் நெய் போதுங்க. நான் இங்கே ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்திருக்கேன். அதை இந்த நெய்யில் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதில் உள்ள அந்த ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான். ரொம்ப ப்ரௌனாலாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது 3/4 கப்புலேருந்து 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து. ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் நிறையா சேர்க்க விரும்பலைன்னா கடைசியில் நீங்கள் கொஞ்சம் ஹனியோ இல்லை டேட்ஸ் கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. வெல்லம் சேர்த்தோன்னா கொஞ்சம் இளக்கம் கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியும் கொஞ்சம் இஞ்சினதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சோக் பண்ண ஆலிவ் சீட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள தண்ணியும் நல்லா எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இதில் நட்ஸ் பவுடர் போட்டுப்பாங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு. இதில் நட்ஸ் பவுடர் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நட்ஸ் பவுடர் போடாமல் க்ரஷ்டு நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மிக்ஸ்ட் ஆஃப் திஸ் கூட போட்டுக்கலாம். எது வேணாலும் உங்களோட சாய்ஸு. எலைச்சி பவுடர் அண்ட் ஜாதிக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்ல இஞ்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த இடத்துல நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது முக்கியமாக ரொம்ப நல்லது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் பீரியட் எவ்ரி மீலுக்கு அப்புறம் ஒரு லட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் அதை எடுத்து லட்டு பண்ணி சாப்பிட்ணும். இப்படி 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா ரெகுலராக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ அந்த நட் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக இருக்கணும். அந்த பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது இதுலேருந்து ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருப்பேன். அந்த ஸ்பூனில் எடுத்து நீங்கள் லட்டு பண்ண போகிறோம். அந்த குவான்டிட்டி ஐடியல் குவான்டிட்டி. இதை நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குங்கிறதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வாரத்தில் 3 நாள், 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க டியூரிங் பீரியட்ஸ் சாப்பிட்டா போதும், மற்ற நாளில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது டெலிவரி ஆனவங்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னா பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் ஆகும். பியூபர்ட்டி ஆன பசங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். அவங்களுக்குமே பீரியட்ஸ் அப்போ கொடுத்தா ஓகே. அதை தவிர இதை ரோஸ்ட் பண்ணிட்டு சாலட்ஸில் அப்புறம் சூப்ஸில் அதிலெல்லாம் நீங்கள் போட்டு சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுனால PCOS PCOD போகும். அப்புறம் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சரியாகும். அப்புறம் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஆன்டி கார்சினோஜெனிக். இது ஒரு நல்ல மெமரி பூஸ்டர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றினா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு KNP Kitchen. Thanks for your time.